எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராண தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்கள் கிட்ட சண்முகன் வரலாற்றை விவரமாக சொல்ல தொடங்கினது வரை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் கார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கந்த புராணத்தோட 4வது அத்தியாயம், தாமரை மலரிலே தெய்வ குழவி. குழவி அப்படின்னா கை குழந்தைன்னு பொருள். இந்திரன் முதலான தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் கைகூப்பி வணங்கப்படக்கூடிய நந்தி தேவருடைய பாதுகாப்பில் திருக்கைலாய மலையில் ஒரு அழகிய ஆலயம் உண்டாம். ஆலயம்னா கோவில்னு எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். தகதகனம் என்ற அந்த பொன்னிறமான கோவிலுக்கு மத்தியில் நவரத்தினம் பதிச்ச மணிமண்டபம் இருக்குதுன்னும், அந்த மணிமண்டபத்துல அற்புதமான ஒரு சிங்காதானம் அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த சிங்காதானத்துல தேவியோட அமர்ந்து பக்தர்களுக்கு ஈசன் தரிசனம் தருவார். அதை கண்ணார கண்டு எல்லாம் ஆனந்த கடல்ல மூழ்கி இருக்காங்கன்னு ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு நாளில் தேவி ஈசனின் காலில் விழுந்து வணங்கி கண்கள்ல நீர் ததும்ப அவருங்க மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்றாங்க. சுவாமி, சிறிது காலமா என் மனசு அமைதி எழுந்து தவிக்குது. இந்திராதி தேவர்களும் வணங்குற உங்களை ஆராதிச்சு அருள் பெறாம உங்களை அவமானப்படுத்தின தக்ஷ பிரஜாபதியோட மகள்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவரால் பறைக்கப்பட்ட இந்த உடலும் எனக்கு பிடிக்கல. அவர் பேர்ல இருந்து எனக்கு வந்த தாக்ஷாயினி அப்படிங்கிற பேரும் எனக்கு பிடிக்கல. என் மன அறுதலுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க தேவி. தேவியோட வேண்டுகோளை கேட்ட ஈசன் சின்னதா புன்னகை செஞ்சுட்டு, தேவி, இந்த உலகத்தில் உன் குழந்தைகளாகிய உயிர்களுக்கு நன்மை செய்யத்தான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாய். நிச்சயமா உன் மன எண்ணத்தை நான் நிறைவேற்றி வந்து ஈசன் வாக்கு கொடுக்கிறார். மேலும் மலைகளின் அரசனாகிய ஹிமவான் என்னை எண்ணி பதும தடாக கரையில் தவம் செஞ்சுட்டு இருக்கான். உன்னை அவனுடைய மகளாக அடைஞ்சு எனக்கு உன்னை திருமணம் செய்து வச்சு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. அதனால நீ அவனுக்கு மகளாக பிறந்து உன்னுடைய 5 வயது வந்ததும் என்னை நோக்கி தவம் செய். நான் உன்னை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வேன். அதனால் ஹிமவானோட தவமும் பூர்த்தி அடையும் அப்படின்னு வாக்களிக்கிறார். தேவியும் ஈசனோட பேச்சை கேட்டுட்டு கைலாயத்துக்கு விடை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. எப்பொழுதும் போல நதிக்கரையில அரசன் ஹிமவான் ஸ்நானத்தை முடிச்சுட்டு கரையேறும் போது தூரத்துல தெரிஞ்ச தாமரை மலர் கூட்டத்துல ஏதோ ஒரு மாறுதல பாக்குறாரு. கிட்ட நெருங்கி போய் பார்த்தா 4 பக்கங்களிலிருந்தும் தாமரை பூக்கள் சூழ்ந்திருக்க மத்தியில் இருக்கிற ஒரு பெரும் மலருக்கு நடுவில் ஒரு அழகான பெண் குழந்தை கண்ணக்குழியோடு பிரகாசமா ஹிமவானை பார்த்து புன்னகைக்குது. பார்க்கவே ஆசையா இருக்கிற கை குழந்தைய ஈசன் தன் தவத்துக்கு ஆசிர்வாதம் செஞ்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு மார்போடு கட்டி அணைச்சிட்டு அரண்மனைக்கு கொண்டு போறாரு ஹிமவான். தன்னோட நாயகன் வருகை தெரிஞ்ச அரசி மேனை அவரை வரவேற்க அரண்மனை வாயிலுக்கு ஓடோடி வராங்க. தேவி, நம்ம வணங்குற ஈசன் நமக்கு கருணை காண்பித்து நம் வம்சம் தழைக்க ஒரு வாரிசு கொடுத்துட்டாருன்னு அந்த குழந்தைய தன் மனைவி மேனையிடம் கொடுக்கிறாரு ஹிமவான். கண்ணே, வந்தாயா? நம் வம்சம் தழைக்க கோதை வந்து விட்டாள்னு சொல்லி அவங்க மார்போட மேனை குழந்தைய அணைச்சிக்கிறாங்க. கருத்தரிக்காத மேனைக்கும் ஈசன் ஆசிர்வாதத்தால் மார்பில் பால் சுரக்குது. குழந்தையோட அந்த புறத்துக்குள் ஓடி சென்று தன்னோட மகிழ்ச்சியை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க மேனை. தேவியோட இந்த பிறப்பு கோலாகலமாக கொண்டாடப்படுது. ஹிமவானோட இந்த வரத்தை கேள்விப்பட்டவங்க எல்லாரும் அங்கே வந்து குழந்தைய பார்த்து வாழ்த்து சொல்கிறாங்க. சித்தர்கள் முனிவர்கள் வந்து ஆசிர்வதிக்கிறாங்க. தேவாதி தேவர்களும் பூமிக்கு மாறு வேடத்தில் வந்து தேவியோட இந்த அவதாரத்தை கண்ணார கண்டு ரசிக்கிறாங்கன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அந்த குழந்தை யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கந்த புராணத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.